Pebbles Tamil. Hi everybody, welcome to Pebbles Channel Series. இப்போ நாம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கேருந்து நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். அதுக்கு கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலேருந்து M18 அந்த பஸ்ஸில் தான் பயணிக்க போகிறேன். இது தாம்பரம் டு கிளம்பாக்கம். மற்றபடி உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து கூடாஞ்சேரி அந்த சைடு போகிற எல்லா பஸ்ஸும் உள்ளே தான் போகிறாங்க. ஆனால் கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்துலேருந்து நிறைய பஸ்ஸுகள் கிளம்பி போகுது. அதாவது கிண்டிக்கு போகுது, வேளச்சேரிக்கு போகுது. அந்த மாதிரி பஸ்ஸில் தான் இப்போ நான் பயணிக்க போகிறேன். வாங்க பஸ்ஸே பயணிக்கும். இப்போ பஸ் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து தாம்பரத்துக்கு கிளம்பியாச்சு. இது சாதாரண கட்டண பேருந்து தான். டீலக்ஸ் வயசில் 19 ரூபா தாம்பரம் டு கிளம்பாக்கம். இது நம்ம சாதாரண கட்டத்தில் 9 ரூபா தான். இது தாம்பரம் டு கிளம்பாக்கம், கிளம்பாக்கம் டு தாம்பரம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே இந்த பஸ்ஸு வரும். நம்ம ட்ரெயினில் இறங்கி இந்த பஸ்ஸில் வராங்க, ஈஸியாக வரலாம். மற்றபடி உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பஸ் வருது, கிண்டிலேருந்து பஸ் வருது, வேளச்சேரிலேருந்து பஸ் வருது, எல்லாமே தாம்பரம் தான் வரும். அந்த பஸ்லேயே வரலாம். பேருந்து நிலையத்துலேருந்து வெளியில் இப்போ போயிட்டுருக்கு. இது ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கம் போனோன்னா அங்கே பஸ் ரைட் எடுத்து நிற்கிற முதல் ஸ்டாப்பு தான் ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப். இது ஒரு முக்கியமான ஸ்டாப் தான். இது ஊரப்பாக்கத்தில் இது ஒரு முக்கியமான ஸ்டாப். இப்போ பஸ் நிற்கிறது ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப். அடுத்த ஸ்டாப் என்னன்றது பார்ப்போம். இது நம்ம கிளம்பாக்கம் ஆப்போசிட்டில் வந்தோம்னா நிறைய உணவகங்கள் இருக்குது. இது பிஸ்மி பிரியாணி, புகாரி ஹோட்டல், வலது பக்கம் நீங்கள் பார்க்குறது அறிஞரானா வண்டலூர். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வண்டலூர் உயிரியல் பூங்கா. பாலத்துக்கு இந்த சைடில் இருக்கும். நம்ம ஆப்போசிட்டில் நம்ம இங்கே இறங்கி ஆப்போசிட்டில் போனோம்னா உயிரியல் பூங்காவுக்கு போயிடலாம். இப்போ பஸ் நிற்கிறது வண்டலூர் உயிரியல் பூங்கா. வண்டலூர் நிறைய பிரிட்ஜில் ஏறினோம்னா உங்களுக்கு பெங்களூர், உரகடம், பூந்தமல்லி, மீஞ்சல் போகிறது. நாம் இப்போ லெஃப்ட்டில் தாம்பரம் லெஃப்ட்டில் போயிடுவோம். பஸ் நிற்கிற ஸ்டாப் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கேட் ஸ்டாப். அதாவது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் வந்தோம்னா பாலுக்கு கீழே இங்கே நிற்கிறது தான் இதுக்கு அடுத்து என்ன ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருக்கோம். வண்டலூர் பஸ் நிற்கிறது தெரணியம்மன் கோயில் ஸ்டாப் இரணியம்மன் கோயிலுக்கு அடுத்த ஸ்டாப் ஸ்ரீராம் கேட் ஸ்டாப். அதாவது ஐடி கம்பெனி ஸ்ரீராம் கேட் ஸ்டாப் இருக்குது. இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டாப் பண்ணுறோம்? இப்போ பஸ் நிற்கிறது பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப். ஆப்போசிட் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ பஸ்ஸு பெருங்குளத்துலேருந்து கிளம்பிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் என்னன்றதை பார்க்கணும்.
இதுக்கு அடுத்த ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் ஏரிக்கரை ஸ்டாப். ஆனால் இங்கே பஸ் நிற்கலை, ஏன்னா பக்கத்துலேயே தான் இந்த ஸ்டாப் இருக்குது. இது ஒரு சிக்னல் இருக்கிறதுனால இது பக்கத்துலேயே மக்கள் ஏறுவாங்க. சின்ன ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப் வந்து ஏரிக்கரை ஸ்டாப். இதுக்கப்புறம் பாலம் தாண்டி ஒரு ஸ்டாப் வருது, அது என்ன ஸ்டாப் பண்ணுறதை பார்க்கலாம். பஸ் நிற்கிது இரும்பலியூர் பஸ் ஸ்டாண்டு. இது இரும்பலியூர் பஸ் ஸ்டாண்டு. இது மொத்தமே 5 ஸ்டாப்பு தான். கிளம்பாக்கம் டு தாம்பரம் ஒரு 5 ஸ்டாப்பு தான். லாஸ்ட் ஸ்டாப் தாம்பரம் வரப்போகுது. அடுத்த ஸ்டாப் தாம்பரம் தான். ஸ்டாப் வந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பு. தாம்பரத்துக்கு முந்தின ஸ்டாப்பு தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப். ஆள் இறக்கம் இல்லை, அதனால் போயிடுச்சாலும் இங்கே ஸ்டாப் இருக்குது. மவுண்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு காலையில் வந்துட்டேன். என்ன நேயர்களே, கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் M18 பேருந்தில் நம்ம வந்து இறங்கிட்டாங்க. இது வந்து ஒரு 4-5 ஸ்டாப்பு தான் இந்த பஸ். அதாவது தாம்பரம் டு கிளம்பாக்கம், கிளம்பாக்கம் டு தாம்பரம். இந்த பஸ் இங்கேருந்து போகுது. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்து நிறைய பஸ்ஸு கிளம்பாக்கம் வழியாக போகுது. அதாவது கூடாஞ்சேரி, செங்கல்பட்டு, அதை தாண்டி போகிற எல்லா பஸ்ஸுமே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உள்ளே வந்து தான் போகுது. அதனால் தாம்பரம் வந்தோம்னா அந்த மாதிரி பஸ்லேயும் போகலாம். தாம்பரத்துலேயே இருந்து போனோம்னாலும் இந்த M18 பஸ்ஸில் போகலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகரமான பஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கிளம்பாக்கம் போனோன்னா சென்ட்ரலேருந்து வரவங்க தாம்பரத்தில் இறங்கி இங்கேருந்து பஸ் பிடிச்சி போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வேறு உங்களுக்கு வண்டலூர்லேயோ பெருங்குளத்துலேயோ இறங்கி பஸ் மாதிரி போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெஸ்ட்டு தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி போனால் வசதியாக இருக்கும். இந்த பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெபிள்ஸ் தமிழ்.